நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். அந்நிய திருப்பணம் ஏற்கனவே வேல் தூக்கினா ஒரு அஞ்சு பார்த்துட்டா என்ன திருப்பணம் வந்து ஒன்னும் திருப்பம் இல்லை. அப்படியா எப்படி ஏற்பட்டோம்? என்ன இன்னைக்குன்னா வாக்குப்பதிவா நடக்குது இல்லை தேர்தலோட முடிவு சொல்றாங்களா? ஒன்றும் இல்லையா? தேர்தல் முடிவா இன்னைக்கு இல்லையா? 2026 ஏற்கனவே இதெல்லாம் கையில் எடுத்து சுழற்றி பார்த்தார்கள். ஒன்றும் தமிழ்நாட்டில் பப்பு வேகாது. அவர் கட்சியில் பின்னாடி அவரை தூத்திக்கின்னு இருக்கிறான். அவர் யார் யாருக்க வாழ தெரிவித்து எது ஆன்மீகம் எது அரசியல் என்பதை ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் நடத்துகின்ற இன்றைய மாநாடு முழுக்க 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 அரசியல் மாநாடு. ஆன்மீகத்தை கையில் எடுக்காத ராமராகட்டும் முருகனாகட்டும் தேர்தல் சமயத்தை மட்டும் ஆன்மீகத்தை எடுத்து அவங்க பிரச்சாரம் பண்றாங்க பாஜக. அது அப்படி எடுத்ததுடைய விளைவு அவர்களையே சென்று கேளுங்கள். ராமர் கோயிலை 1000 கோடி அளவிற்கு பிரதிஷ்டை செய்து திருவிழாவை நடத்தினார்கள். அந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவு என்ன என்று அவரையே கேளுங்கள். ஆன்மீக ஆட்சின்னு சொல்றீங்க. ஆன்மீகம் இல்லை என்ற சொல்லிலிருந்து தான் திமுக பிறந்துள்ளது. ஆன்மீகத்தை வைத்து அவங்க ஆட்சிக்கு வர நினைக்கிறாங்க மறுபடியும் அப்படின்ட்டு மராட்டிய ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாநிலத்தை விட்டு சென்ற பிறகு இங்கே இருக்கின்ற போது பல சந்தர்ப்பங்களில் நியாயமாக பேசி கொண்டிருந்தார். எங்கள் முதல்வரை கூட மேடையிலேயே கூட புகழ்ந்த வரலாறு உண்டு. இன்று காலத்தின் கட்டாயத்தால் இப்படியெல்லாம் அவரை பேச வைக்கிறார்கள், பேச சொல்லுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கைதான். அந்த வகையில்தான் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பராசக்தி படத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோயில் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்கள் கூடாரமாக இருக்கக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கின்றாரே தவிர கோயில் கூடாது என்று சொன்னதே கிடையாது. ஆகவே இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி. ஆத்திகர்கள் நாத்திகர்கள் 2 பேர்களுக்கும் மனிதர்கள் என்ற உணர்வோடு அவர்கள் விரும்புகின்ற மத வழிபாட்டிற்கு தேவையான அனைத்து அடிப்படைகளையும் செய்து தருகின்ற ஒரு முதல்வர். அதற்குத்தான் இந்த ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை அந்த ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.